ஒரு காட்டில் இரு தவளைகள் இருந்தன. அவை இரண்டுமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. கோடை காலத்தில் சூரியனின் வெப்பத்தால் அந்த காட்டிலுள்ள சிறிய குளம் முழுவதும் உலர்ந்து வற்றிப் போய்விட்டது. தண்ணீர் இல்லாமல் தவித்த தவளைகள் இரண்டுமே புதிய இடத்தை தேடி வெளியே புறப்பட்டன. நடந்து நடந்து ஒரு வழியாக ஒரு பெரிய பாத்திரத்தை பார்த்தனர். உள்ளே கூர்ந்து கவனித்து பார்த்தபோது அது ஒரு பண்ணையாளரின் பித்தளை பானை என்று தெரிந்து கொண்டன. அந்த பானையில் அரைப்பகுடி அளவுக்கு தயிர் நிறைந்திருந்தது. தவளைகள் இரண்டுமே உடனடியாக உள்ளே குதித்து அந்த தயிரில் இறங்கின. சிறிது நேரம் தத்தளித்த பின்னர் புரிந்தது, இந்த பானை மிகவும் உயரமானது, வெளியில் செல்ல எந்த கயிறும் இல்லை, உள்ளிருந்து எப்படியும் வெளியே தப்ப முடியாது என்பதை உணர்ந்து கொண்டன. இப்போதும் இருவரும் பல வகையில் முயற்சி செய்தனர். இடையில் ஒரு தவளை விரைவிலேயே வருத்தத்தில் தளர்ந்து, வெளியில் தப்ப முடியாது, இங்கேயேதான் நாம் இறக்க வேண்டும் என்றது மற்றும் அதனது முயற்சியை நிறுத்திவிட்டது. எந்த முயற்சியும் செய்யாமல் தன் காலை இயக்காமல் இருந்ததால் அது மெதுவாக தயிரில் மூழ்கி மூச்சுவிட முடியாமல் இறந்துவிட்டது. இன்னொரு தவளை தன் முயற்சியை கைவிடாமல் தனது கால்களை தொடர்ந்து அந்த பானையில் விரைவாக அசைத்து கொண்டே இருந்தது. ஒரு சில மணி நேரம் கழித்து அதன் காலின் அசைவினால் தயிர் நன்கு கலங்கி கலங்கி வெண்ணெயாகிவிட்டது. சிறிது நேரம் கழித்து அந்த வெண்ணெய் உருண்டையாக உருவாக அதன் மீது ஏறி வெளியே பாய்ந்து அந்த தவளையால் தப்பிக்க முடிந்தது. வெளியில் வந்து அந்த தவளை சொன்னது, கடைசி நிமிஷம் வரை வெற்றி பெறும் நம்பிக்கையை விடாமல் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் என்று. முயற்சியை கைவிடாமல் இருந்திருந்தால் அந்த இரு தவளைகளுமே தப்பித்திருக்கலாம் என்று. இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொண்ட நீதி, நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் கடினமான சூழ்நிலையிலும் கடைசி வரை முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். விடாமுயற்சியே வாழ்க்கையில் வெற்றியை தரும் என்பதே இந்த கதையின் முக்கிய பாடமாகும்.